ஹாய் ஆல். இன்றைக்கி என்னோடய பாட்காஸ்ட் என்ன அப்படின்னா டையை பற்றி. எஸ், நான் போட்டுக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் நேரடியாலாம் கேள்வியெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. பட் இப்போ நான் இருக்கிற சொசைட்டியில் நிறைய பேர் லேடிஸ் அபவுட் 50+ நரைச்ச தலைமுடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லோரும் அதை பாப் பண்ணிடுறாங்க. பாப் பண்ணிட்டு இல்லைன்னா மென் கட் பண்ணின்னுட்டு அவங்க அதை அப்படியே விட்டுடுறாங்க. அண்ட் இட் லுக்ஸ் நைஸ், வெரி எலிகண்ட், வெரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது டை பண்ணிக்கிறது எங்கள் ஃபேமிலியில் எப்படி ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, எங்கள் பெரியம்மா 83 வயசுக்கு தான் ஷீ டைட். ஒரு நேரம் கிடையாது பெரியம்மாக்கு. ஒரு நேரம் கிடையாது பெரியம்மாக்கு. அதே மாதிரி எங்கள் அக்கா வித்யா, அவளுக்கும் இப்போ ஷீ இஸ் ஆல்சோ நியரிங் 70. அவளுக்கும் ஒரு நேரம் கிடையாது. அம்மாவுக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி. வேறஸ் அப்பா சைடில் நிறம் உண்டு. எங்கள் அப்பாவோட ஒரே ஒரு லக்ஸுரி அப்படின்னு சொல்லலாம்னா என்னன்னா, தலைமுடிக்கு டை போட்டு அப்பா. அது மற்றபடி இஸ் அ வெரி வெரி சிம்பிள் மேன். ஒன்றும் வேறு எந்த தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டா. ஒரு வாட்ச் கட்டிப்பா கையில், அவ்வளோதான். பட் அப்பாவுக்கு என்னென்னா, தலைமுடி இதுவாக இருந்ததுன்னா அவ்வளோ பிடிக்காது, நிறைய இருந்ததுன்னா. அதுக்கப்போ சிவாஜி அங்கிள் வீட்டுக்கு எதிர்க்க க்ரீன் ட்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. அங்கே தான் போய் டை பண்ணிப்பாள். தன்னோட 88 வயசு வரைக்கும் டை பண்ணியிருந்தா. ஃபேமிலியில் நிறைய பேர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் சில பேரெல்லாம் டை பண்ணிக்க மாட்டாள். அப்போ அவளையும் சொல்லுவாள், டை பண்ணிக்கோங்கன்ட்டுன்னு. டை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, ஜானகி சப்வேஷ் அவங்க சொன்னாங்க. ஜீன்ஸ் படத்தில் அம்மாவாக நடித்தாங்க ஐஸ்வர்யா ராய்க்கு. அவங்க முக்தா ஃபிலிம்ஸில் பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஷங்கர் அவங்க டைரக்டர் ஷங்கர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் தான் படத்தை நடிக்கிறதுக்கு. ஸோ அவங்க போனாங்களாம். போன உடனே இந்தமாதிரி நீங்கள் ஐஸ்வர்யா ராய்க்கு அம்மாவாக நடிக்கணும்னு ஷீ செட். எனக்கு தலைமுடிலாம் இதுவே இல்லை, நரைக்கக்கூட இல்லை. நான் ஆர்டிஃபிஷியலாக நிறைய முடியை போட்டுண்டு நான் எதுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டாங்களாம். அப்போது டைரக்டர் ஷங்கர் சொன்னாராம், வயசானவங்க அம்மா கேரக்டர்னா இங்கே ஒரு நரைன்னு போட்டுலாம் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையே இல்லை. நேச்சுரலாக நீங்கள் பிளாக் ஹேரோடு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே நடிங்க அப்படின்னாங்களாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், ஹீ வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன் டு பிரிங் தட் அம்மா கேரக்டருக்கு முன்னெல்லாம் அம்மா கேரக்டர்னா ஒரு நரம்புடைய பூசி விட்டுடுவாங்க. யார் யங்காக இருந்தாலும் சரி, ஓல்டாக இருந்தாலும் சரி. அது மாட்டுக்கு எங்கேயோ 2-3 இடத்துல நரமுடி இருக்கும். அது அம்மா கேரக்டர் அப்படின்னு. அதை தகர்த்தவர் டைரக்டர் ஷங்கர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒன்று. ரெண்டாவது ரஜினிகாந்த் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எல்லோரும் இது போட்டுக்கோ, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது, நரை வராது சுருக்கன்றதுனால ஹென்னா போட்டுக்கோன்னாங்க. ஹென்னா போட்டுட்டு அப்புறம் அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்தா முடியும் போச்சு, நிறையும் வந்துடுத்து எனக்குன்னு சொல்லிட்டு சிரித்தார். ஸோ நரை அப்படிங்கிறது ஒரு நரமுடியை வச்சுக்கிறதுன்றது அது ஒரு அழகு. நான் இல்லைன்னு சொல்லலை, பிகாஸ் பட் அது ஃபுல்லாக க்ரே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் இஸ் குட். அரைக்குறையாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சோன்னு அரைக்குறையான ஒரு க்ரே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் ஸ்டார்ட்ஸ் கிவிங் யுவர் ஒரு டயர்டு லுக்கு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிடுறது மூஞ்சிக்கு. அதனால் ஐ சப்போர்ட் டையிங் யுவர் ஹேர். அது அண்ட் நீ எவ்வளோ டை பண்ணுறேன்னு என்ன கேட்கக்கூடாது. நான் ரொம்ப லிமிட்டடாக தான் 3 monthsக்கு ஒரு தடவை தான் ஐ டை மை ஹேர். அதர்வைஸ் ஐ டோன்ட். அது பிகாஸ் ஐ டோல்ட் யூ மை ஜீன்ஸ் இஸ் நாட் ஸோ பேட். ஓகே, பெரியம்மா அம்மா மாதிரியெல்லாம் சுத்தமாக நிறைய இல்லாமல் இல்லை, அதுக்கு நான் அப்பா மாதிரியும் இல்லை. ஸோ இன் பிட்வீனில் இருக்கேன் நான். ஸோ தட்ஸ் வை வாட் இட் இஸ். ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் லீவிங் யுவர் ஹேர் க்ரே? கிரேஸ்ஃபுல்லாக யூ ஆர் பிகமிங் ஓல்டர், அதுவா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் டெல் மீ அபவுட் யுவர் ஐடியாஸ் ஆர் வாட் எவர் இட். உங்களோட கருத்துக்களை சொல்லவும். தேங்க்யூ.